அமமுக சார்பில் போட்டியிடும் 11 வேட்பாளர்களையும் அறிவித்தார் டிடிவி தினகரன். முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் மடத்துக்குளத்திலும், முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் சைதாப்பேட்டையிலும் போட்டி. திமுக அமைச்சர்களின் 3 தொகுதிகளில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர்கள் KN நேருவின் திருச்சி மேற்கில் ராஜசேகரனும், TRB ராஜாவின் மன்னார்குடியில் காமராஜும் களம் காண்கிறார்கள். அமமுக சார்பில் ஒட்டப்பிடாரத்தில் சுந்தர்ராஜும், பூந்தமல்லியில் ஏழுமலையும், பெரியகுளத்தில் கதிர்காமுவும் போட்டியிடுகிறார்கள். திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன், திருப்பத்தூரில் ஞானசேகரன், நான்குநேரியில் இசக்கிமுத்து, காரைக்குடியில் தேர்போகி பாண்டியன் களம் காண்பார்கள் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் குழுக்களை போன்று இளைஞர்களை வைத்து ஆண்கள் சுய உதவி குழு அமைக்க நடவடிக்கை. வட தமிழ்நாட்டில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் டிடிவி தினகரன் வாக்குறுதி. ஏப்ரல் 6ஆம் தேதி பரப்புரையை தொடங்கும் டிடிவி தினகரன். தஞ்சாவூர் மற்றும் ஆண்டிப்பட்டியில் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்பு. நானும் அவரும் சேர்ந்த தஞ்சாவூர் மற்றும் ஆண்டிப்பட்டியில பிரச்சாரம் செய்யலான்னு ஒரு முதல் கட்டமாக ஒரு திட்டம் இருக்கிறது. கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு பதிலாக ஆலங்குடி தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்க அதிமுக பேச்சுவார்த்தை என தகவல். விருதுநகர் தொகுதியை பாஜக கேட்பதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். பாமக மூத்த நிர்வாகி GK மணியின் மகன் தமிழ்குமரன் காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலை சந்தித்து இணைத்துக் கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழ்நாடு காங்கிரசின் வரைவு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு. ஒப்புதலுக்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். வரும் 2ஆம் தேதி முதல் அடுத்த கட்ட பரப்புரை பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை, சேலம் உள்ளிட்ட 28 மாவட்டங்களில் ஏப்ரல் 19 வரை பரப்புரை செய்கிறார். நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தல். பள்ளிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் இல்லத்தை முற்றுகையிட்டு அதிமுகவில் ஒரு பிரிவினர் போராட்டம். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிவகாசியில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் விழிப்புணர்வு பேரணி. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நாளை விமர்சையாக நடைபெறவுள்ள ஆழி தேரோட்டம். 96 அடி உயர தேரை பாதுகாப்பாக இழுத்துச் செல்ல ஏற்பாடுகள் தீவிரம். அண்ணா பெயரை கெடுக்கும் வகையில் அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. சாறை சாறையாக புதிய சார்கள் வந்து கொண்டிருப்பதாக அதிமுக MP இன்பதுரை குற்றச்சாட்டு. அப்ப எதையும் தாங்கும் இதயம் வேண்டுனார் அண்ணா. அண்ணாவின் பேரை சொல்லி அண்ணா ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்ற திமுக நடத்துற ஆட்சியில இதையெல்லாம் தாங்கணுங்கிற நிலைமை இருந்தா எப்படிங்க தமிழ்நாடு தாங்கும்? இதையெல்லாம் தாங்குறதுக்கு அண்ணா உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்தாரு. மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் சுந்தர் சிக்கு மனைவியும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு வாழ்த்து. மக்களுக்கான நபராக சுந்தர் சி இருப்பார் என உறுதி. சென்னை மதுரவாயலில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். டாஸ்மாகிலிருந்து கொண்டுவரப்பட்ட பணம் என்பதற்கான ஆவணம் கொண்டுவரப்பட்டதால் திரும்ப ஒப்படைப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஜேவால் சர்வதேச விமான நிலையத்தில் முதல் முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி.
11,200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட விமான நிலையம் ஆரம்ப கட்டத்தில் ஆண்டுக்கு 1 கோடி பயணிகளை கையாளும் என தகவல். விசாகப்பட்டினத்திலிருந்து டெல்லி நோக்கி சென்ற இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கம். இயந்திர கோளாறு காரணமாக தீவிர முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்ட விமானம். இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் நள்ளிரவில் கொத்துக்குண்டுகளை வீசிய ஈரான். அபாய ஒலி தொடர்ந்து ஒலித்ததால் தூக்கத்தை தொலைத்த மக்கள். ஈரானிடம் 2,700 மைல் தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை இருப்பது அமெரிக்காவிற்கு தெரியாது. அதிபர் டிரம்ப் கருத்து. அமமுக சார்பில் போட்டியிடும் 11 வேட்பாளர்களையும் அறிவித்தார் டிடிவி தினகரன். முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் மடத்துக்குளத்திலும், முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் சைதாப்பேட்டையிலும் போட்டி. திமுக அமைச்சர்களின் 3 தொகுதிகளில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர்கள் KN நேருவின் திருச்சி மேற்கில் ராஜசேகரனும், TRB ராஜாவின் மன்னார்குடியில் காமராஜும் களம் காண்கிறார்கள். அமமுக சார்பில் ஒட்டப்பிடாரத்தில் சுந்தர்ராஜும், பூந்தமல்லியில் ஏழுமலையும், பெரியகுளத்தில் கதிர்காமுவும் போட்டியிடுகிறார்கள். திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன், திருப்பத்தூரில் ஞானசேகரன், நான்குநேரியில் இசக்கிமுத்து, காரைக்குடியில் தேர்போகி பாண்டியன் களம் காண்பார்கள் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் குழுக்களை போன்று இளைஞர்களை வைத்து ஆண்கள் சுய உதவி குழு அமைக்க நடவடிக்கை. வட தமிழ்நாட்டில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் டிடிவி தினகரன் வாக்குறுதி. ஏப்ரல் 6ஆம் தேதி பரப்புரையை தொடங்கும் டிடிவி தினகரன். தஞ்சாவூர் மற்றும் ஆண்டிப்பட்டியில் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்பு. பழனிசாமி அவர்கள் உங்களுடைய கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? நானும் அவரும் சேர்ந்த தஞ்சாவூர் மற்றும் ஆண்டிப்பட்டியில பிரச்சாரம் செய்யலான்னு ஒரு முதல் கட்டமாக ஒரு திட்டம் இருக்கிறது. கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு பதிலாக ஆலங்குடி தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்க அதிமுக பேச்சுவார்த்தை என தகவல். விருதுநகர் தொகுதியை பாஜக கேட்பதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். பாமக மூத்த நிர்வாகி GK மணியின் மகன் தமிழ்குமரன் காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலை சந்தித்து இணைத்துக் கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழ்நாடு காங்கிரசின் வரைவு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு. ஒப்புதலுக்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். வரும் 2ஆம் தேதி முதல் அடுத்த கட்ட பரப்புரை பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை, சேலம் உள்ளிட்ட 28 மாவட்டங்களில் ஏப்ரல் 19 வரை பரப்புரை செய்கிறார். நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தல். பள்ளிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் இல்லத்தை முற்றுகையிட்டு அதிமுகவில் ஒரு பிரிவினர் போராட்டம். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிவகாசியில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் விழிப்புணர்வு பேரணி. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நாளை விமர்சையாக நடைபெறவுள்ள ஆழி தேரோட்டம். 96 அடி உயர தேரை பாதுகாப்பாக இழுத்துச் செல்ல ஏற்பாடுகள் தீவிரம். அண்ணா பெயரை கெடுக்கும் வகையில் அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. சாறை சாறையாக புதிய சார்கள் வந்து கொண்டிருப்பதாக அதிமுக MP இன்பதுரை குற்றச்சாட்டு. அப்ப எதையும் தாங்கும் இதயம் வேண்டுனார் அண்ணா.
அண்ணாவின் பேரை சொல்லி அண்ணா ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்ற திமுக நடத்துற ஆட்சியில இதையெல்லாம் தாங்கணுங்கிற நிலைமை இருந்தா எப்படிங்க தமிழ்நாடு தாங்கும்? இதையெல்லாம் தாங்குறதுக்கு அண்ணா உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்தாரு. மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் சுந்தர் சிக்கு மனைவியும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு வாழ்த்து. மக்களுக்கான நபராக சுந்தர் சி இருப்பார் என உறுதி. சென்னை மதுரவாயலில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். டாஸ்மாகிலிருந்து கொண்டுவரப்பட்ட பணம் என்பதற்கான ஆவணம் கொண்டுவரப்பட்டதால் திரும்ப ஒப்படைப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஜேவால் சர்வதேச விமான நிலையத்தில் முதல் முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. 11,200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட விமான நிலையம் ஆரம்ப கட்டத்தில் ஆண்டுக்கு 1 கோடி பயணிகளை கையாளும் என தகவல். விசாகப்பட்டினத்திலிருந்து டெல்லி நோக்கி சென்ற இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கம். இயந்திர கோளாறு காரணமாக தீவிர முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்ட விமானம். இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் நள்ளிரவில் கொத்து குண்டுகளை வீசிய ஈரான். அபாய ஒலி தொடர்ந்து ஒலித்ததால் தூக்கத்தை தொலைத்த மக்கள். ஈரானிடம் 2,700 மைல் தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை இருப்பது அமெரிக்காவிற்கு தெரியாது. அதிபர் டிரம்ப் கருத்து.